தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் மற்றும் விளையாட்டு விமர்சகர் திரு வெங்கட் பிரசாத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த ஒரு வாரம் முன்னாடி வரைக்குமே இந்த அரசியல் பரபரப்பு ரொம்ப போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரியான ஒரு பரபரப்பு நம்ம ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. யார் முன்னாடி போவா, யார் பின்னாடி வருவா அப்படின்னு எல்லாருமே ஒரு பதட்டத்தோடயே இருக்காங்க. முக்கியமாக நம்ம சென்னை ரசிகர்கள், சிஎஸ்கே ரசிகர்கள், சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னுமே அந்த ஹோப் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா பர்சன்டேஜ்லாம் முதல்ல அதிகமாக இருந்தது. ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்ம எல்எஸ்ஜி கூட அந்த மிகப்பெரிய ஒரு லாஸுக்கு அப்புறமா அது கீழே இறங்கி இருக்கு. ஸோ இன்னுமே நமக்கு ஹோப் இருக்கா, சான்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம 17ஆம் தேதி 11 மணிக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சிஎஸ்கேக்கு வாய்ப்பே போயிடுச்சு, பூனேட்ட தோத்ததுக்கு அப்புறம் காலின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏன் இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா கொஞ்சம் அப்பர் ஹேண்டே இருக்கு. என்ன எல்எஸ்ஜில நாம கொஞ்சம் ஒரு கன்வின்சிங்கா தோத்துக்கணும்னா கொஞ்சம் பெட்டரு. பட் நம்ம ஒரு பெரிய லாஸ் அடைஞ்சது தப்பு. ஆனா இப்ப எப்படி பாசிபிள் இருக்குன்னா, நான் மேத்தமெட்டிக்கலா மட்டும் சொல்ல, ஆர்சிபிக்கும் நாம இப்ப சேர் பண்ணோம். சிம்பிள். ஆர்சிபி 2 மேட்சும் ஜெயிக்கிறாங்க, பஞ்சாபையும் தோக்கடிக்காங்க, எஸ்ஆர்சியும் தோக்கடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஏன் 2 மேட்ச் ஜெயிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாப் 1-2 பொசிஷன்ல இருக்கும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு லூசிங்கான குஷன் கிடைக்கும். நீங்க குவாலிஃபயர் 1ல ஒரு மேட்ச் தோத்தா கூட மறுபடியும் ட்ரை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இந்த டோர்னமெண்ட்ல நீங்க யாரையுமே ஜட்ஜ் பண்ணவே முடியல. எப்படி நம்ம தேர்தல் ரிசல்ட் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா வந்ததோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா திடீர்னு இப்ப கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஜிடியை தோக்கடிக்கிறாங்க, 240 ரன் அடிச்சு. ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேபுலஸான ஒரு மாற்றங்கள் வரும்போது எல்எஸ்ஜில மிஷன் மார்ஷும் இங்கிலீஷும் இவ்வளவு பயங்கரமா நம்ம ஆடுவாங்க நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அப்கோர்ஸ் அன்னைக்கு நம்ம பேட் போலிங் போட்டோம். பட் ஸ்டில் யாருமே ஒரு கணிக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது அந்த குவாலிஃபயர் 1ல நான் ஒரு தடவை தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு குஷன் வேணும் தான் எல்லா டீமும் நினைப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன்ல வரல அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நாக் அவுட் மேட்ச் ஆயிடும். அந்த நிலைமையை யாருமே விரும்ப மாட்டாங்க. ஓகேங்களா? சோ அதுக்காகவாச்சும் ஆர்சிபி கண்டிப்பா 2 மேட்சும் ஜெயிக்க பார்ப்பாங்க. அப்படி 2 மேட்சும் அவங்க ஜெயிச்சாங்கன்னா சிஎஸ்கேக்கு பிரைட் சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப கிங்ஸ் பஞ்சாப் இன்னைக்கே ஆர்சிபி கிட்ட தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க மேக்சிமமே எல்எஸ்ஜியை தோக்கடிச்சு 15 பாயிண்ட் தான் எடுக்க முடியும். அதே மாதிரி எஸ்ஆர்எச் நம்ம எஸ்ஆர்எச் தோக்கடிச்சே ஆகணும். அப்படி தோக்கடிச்சிட்டோம்னா எஸ்ஆர்எச்சுமே மேக்சிமம் 16 தான் வர முடியும். அதுவும் அவங்க ஆர்சிபி கிட்ட தோத்துட்டாங்கன்னா கிடையாது, அவங்க 12 அவங்க 14 நிக்க வேண்டியதான். அப்ப நமக்கு ஹையர் சான்ஸ் இருக்கு. சோ இன் ஷார்ட், ஆர்சிபி 2 மேட்சும் ஜெயிக்கணும், நம்மளும் 2 மேட்சும் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சிட்டோம்னா டெஃபினட்டா நாம குவாலிஃபை ஆயிடுவோம். சிம்பிள் ஆஸ் இட் இஸ். இதுல பெரிய மேத்தமெட்டிக்ஸ் எதுவுமே வேணாம். ஓகேங்களா? சார், நம்ம உள்ள போயிடுவோம். ஏன்னா இந்த பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் நம்ம உள்ள போயிட்டோம்னா அந்த 4th பொசிஷன் யார் வரா, 3rd பொசிஷன் யார் வரான்றது வருத்தமே கிடையாது. நம்ம 4வதா போறோம்னா 3வது யார் வரா அப்படிங்கறத நம்ம அடுத்து நம்ம எலிமெண்டரி கேம்ல தான் பார்க்கணும். பட் அந்த பொசிஷனுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் ரெடியா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் நீங்க அவ்வளவு ஈஸியா இந்த ஒரு இதுல இருந்து நீ கால்குலேஷன் தூக்கவே முடியாது. ஏன்னா 3 ஆப்பனன்ட்ஸ்மே உங்களுக்கு வீக். இன்னைக்கு டிசியோட விளையாடுறாங்க, அதுக்கப்புறம் எல்எஸ்ஜியோட விளையாடுறாங்க, எம்ஐயோட விளையாடுறாங்க. நான் வீக்னு ஏன் சொல்றேன்னா, ரீசன்ட் ஃபார்ம் எல்எஸ்ஜிக்கு எம்ஐக்கு நல்லா இருந்தாலும் அவங்க டவுன் த டேபிள்ல தான் இருக்காங்க. சோ அவங்கள தோக்கடிக்கிறது எளிதுன்னு வச்சுக்கோ. அதனால ஆர்ஆர் has got easy chance to qualify and ஜிடியும் ஆர்சிபி ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆயிட்டாங்க. தே ஆர் அந்த ரேஸ். அவங்களை நீங்க மேல கீழே தள்ளாமே தவிர வெளியே எடுக்க முடியாது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அந்த இன்னொரு ஸ்பாட், அந்த கடைசி ஸ்பாட்டை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆர்சிபி 2 மேட்ச் ஜெயிக்கணும், நாம 2 மேட்ச் ஜெயிக்கணும். இப்படி ஜெயிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியா 4th ஸ்பாட் போயிடுவோம், ஆர்சிபி நம்பர் 1 போயிடும். ஓகே, இப்ப ரன் ரேட்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம லாஸ்டா விளையாண்ட ஒரு சில மேட்சுகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முந்தின மேட்ச் உர்வில் பட்டேல் ரொம்ப ஹை ஸ்ட்ரைக் ரேட்டோட விளையாண்டுக்கிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ எல்லாருமே சொன்னது என்னன்னா, இந்த மேட்ச்ல இவங்க ரன் ரேட்டை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேட்சப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது நடக்கலை. ஸோ லாஸ்ட் மேட்சுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ பெரிய தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் டாப் ஆர்டரில் இருக்கக்கூடியவங்க நிறைய பால்ஸ் கன்சியூம் பண்ணிக்கிட்டு அவ்வளோவா ரன் அடிக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்த மேட்ச்சில் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நம்ம டாப் ஆர்டர் நல்லா ப்ளோ ஆகணுமா, இல்லை யார் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் திருப்பி சொல்றேன், லாஸ்ட் மேட்ச் நம்ம லூஸ் பண்ணது காரணம் ரன் பால் ஆடினது தான். டாப் ஆர்டர் பெரிய ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடல அப்படிங்கிற பாயிண்ட் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்க ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு பேட்டிங் ஸ்டைல் இருக்கு தெரியுமா? நீங்க இப்ப இவங்களை எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜிடி டீம் எடுத்துக்கோங்க. ஜிடி டீம்ல சுப்மன் கில்லா இருக்கட்டும், சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், 6 அடிக்கிறாங்க, பவுண்டரியில டீல் பண்றாங்க.
ஆனா அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு. அவங்க 140 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாங்க. அவங்க என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா 28 பால் 26 ரன் அடிக்கிறது இல்ல, 28 பால் 28 ரன் கூட அடிக்கிறது இல்ல, 28 பால் 36 ரன் அடிக்கிறாங்க. ஆனா 4ல அடிக்கிறாங்க, டபுள் அடிக்கிறாங்க, சிங்கிள் அடிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு டீமுக்கு ஒரு அப்ரோச் இருக்கு. சோ ரன் பால் அப்படிங்கிறது நான் குற்றம்னு சொல்வேன். அதோட பெட்டரா ஆடிக்கணும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் 6-4 தான் அடிக்கணும், 200 ஸ்ட்ரைக் ரேட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. போன மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி போலிங் கண்டிஷன்ஸ்க்கு கொஞ்சம் சாதகமா இருந்துச்சு. பால் நின்று வந்தது. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன அப்படின்னா பால் கொஞ்சம் நின்னு வந்தா நம்ம டீமுக்கு ஆடுறது கஷ்டம். ஏன்னா நம்மளுடைய பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே, அது ருத்ராஜ் கேக்வாடா இருக்கட்டும், சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், பாலோட பேச பார்த்து அடிக்கிறவங்க அடிக்கணும். நீங்க பாலோட பேச பார்க்காம சும்மாவே கிராஸ் ஷாட் சஞ்சு சாம்சன் ஆடுற மேட்ச் எல்லாம் சொற்பரன்ல அவுட் ஆகுது. ஆனா பாலோட பேசுக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு கிரீஸுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு பிளேஸ் அவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அடிக்கும் போதெல்லாம் அவர் 80+ ரன்ஸ் அடிக்கிறாரு. சோ அவருடைய பிளஸ் அதுதான். அதனால அதை தான் போன மேட்ச் ட்ரை பண்ணாங்க. பட் அது கிளிக் ஆகல அப்படிங்கிறது மொத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா ரொம்ப நாளா போலிங் பண்ணாங்க எல்எஸ்ஜி, நம்ம அவங்களுக்கும் கிரெடிட் கொடுத்தாகணும். ஓகேங்களா? ஆனா பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம போலிங் ரொம்ப போராட்டம். 192 நல்ல ஸ்கோர் தலைவா. கார்த்திக் சர்மா ஆரம்பிக்கும் போது பொறுமையா ஆரம்பிச்சாலும் 40 பால் 70 ரன் அடிச்சாரு. அதே ஸ்கோர் தானே ரகுவன்ஷி அடிச்சாரு கொல்கத்தா டீமுக்கு எதிராக. ஓகேங்களா? சோ என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ஒரு பெரிய தப்பா தெரியல. 192 அந்த பிட்ச்ல பிரிட்டி குட் ஸ்கோர். எங்க ப்ராப்ளம்னா நம்மளுடைய அன்சுல் காம்போஸ் தான் நமக்கு கீ. அவர் வந்து கடைசி 10 பால்ல 8 6 1 4 1 டாட். கடைசி 10 பால்ல மேட்சே மாத்திடுச்சு. அவர் போட்ட அந்த ஃபர்ஸ்ட் அவருடைய முதல் ஓவர் 4வது ஓவர் வந்து போட்டாரு. அந்த 4வது ஓவர் தான் மேட்சே மாத்திச்சு. அந்த 4வது ஓவர்ல 4 6 1 4 24 28 ரன். ஆப்வியஸ்லி அந்த இடத்துல மேட்ச் போயிடுச்சு. சோ அங்கதான் பிரச்சனையே. நீங்க அதுவும் அது போட்ட பால் எல்லாமே தப்பு, எல்லாமே ஷார்ட் பால். அந்த ஒரே ஒரு 4 மட்டும் தான் கொஞ்சம் லென்த்தியா ட்ரை பண்ணாரு, இவர் அழகா நிக் பண்ணாரே தவிர மீதி எல்லா பாலும் ஷார்ட் பால். சோ அந்த மாதிரி நம்ம பேட் பால் போட்டதுதான் காரணமே தவிர இவங்களுடைய பேட்டிங் இவங்க கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றாங்க. பிட்ச் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கு. அங்க போடுற போலர்ஸ் ஃபாஸ்டா போடுறாங்கன்னா அதை பயன்படுத்தி அழகா 140 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுறாங்க. அந்த அன்னைக்கு வந்து அதை வேணா அந்த ஒரு கரெக்ஷன் வேணா நம்ம சொல்லலாம். 100 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடாதீங்க, 140 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுங்க. அதாவது ரன் பால் எடுக்காதீங்க, 28 பால் 35 ரன் வச்சுக்கோங்க. பவுண்டரிஸ்ல டீல் பண்ணுங்க. முடியலையா 2 ரெண்டா ஓடுங்க, ஒன்னொன்னா ஓடாதீங்க. இது வேணா சொல்லாமே தவிர பேட்டிங் அப்ரோச் வந்து நாம வந்து ஒரு சூரியவன்ஷி மாதிரி 6 ஆடிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது நம்மளுடைய ஸ்டைல் கிடையாது. சோ என்ன சேஞ்ச் பண்ணோம்? சிம்பிள். ஃபர்ஸ்ட் 2 பேர் இதே தான் நான் 100 தடவை சொல்லியிருக்கேன். ருத்ராஜ் கேக்வாடும் சரி, இந்த பக்கம் சஞ்சு சாம்சனும் சரி, ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 6 அடிக்க ட்ரை பண்ணாதீங்க. நிறைய ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் ஓடுங்க. 1 2 ஓடுங்க. எந்த இடத்துல பால் நல்ல பேஸ்ல வருதோ அதை கேபிடலைஸ் பண்ணி கேப்ல தட்டி 4 அடிக்க பாருங்க. இப்படி பண்ணாலே ஏதாவது ஒரு லூஸ் பால்ல 6 கிடைச்சு நம்ம 55 ரன் ஈஸியா அடிக்க முடியும் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல. 50ல இருந்து 55 ஃபார் நோ லாஸ் நம்ம இருந்துட்டோம்னா உருவில் பட்டேல் ஒரு கான்பிடன்ஸோட ஆடுவாரு, கார்த்திக் சர்மா ஒரு கான்பிடன்ஸோட ஆடுவாரு. கண்டிப்பா நம்மளால பெரிய ஸ்கோர் கொண்டு வர முடியும். நமக்கு அந்த கேப்பபிலிட்டி. ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு நடக்கிற மேட்சை பத்தி பேசணும்னா ஆஃப்டர்நூன் கேம்ல பாத்தீங்கன்னா பிபிகேஎஸும் ஆர்சிபியும் மோதுறாங்க. அதில் பிபிகேஎஸ் ஃபர்ஸ்ட் 6 ஸ்ட்ரைட் வின்னு, அப்புறம் 5 ஸ்ட்ரைட் லாஸ், இப்படி தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த ஸ்ட்ரைட் லாஸை வந்து அவங்க பிரேக் பண்ணுவாங்களா? இன்னைக்கு அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதாவது அவங்க ஹோம் கிரவுண்ட்னு சொல்றாங்க. பட் தரம்ஷாலாவை அவங்க ஒன் ஆஃப் த ஹோம் கிரவுண்டா அடாப்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நீ சொல்ற கரெக்ட் தான், ஹோம் கிரவுண்ட் தான். ஏன்னா இப்ப பிச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு கிரவுண்ட தன்னோட ஹோம் கிரவுண்ட் எடுத்து தன்னோட ஹோஸ் மேட்ச் எல்லாம் அங்க வைக்கிறாங்க. சோ அந்த ஹோம் கிரவுண்டோட அர்த்தம் ஆக்சுவலா என்னன்னா என்னுடைய பிச்சு, என்னுடைய டீமுக்கான பிச்சுன்றது மாதிரி என் டீம் ஓன் பண்ற பிச்சுன்னு ஆயிடுச்சு. சோ அந்த ஓன் பண்றது நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த பிச் இப்ப எல்லா கிரவுண்ட்லயுமே 2 ட்ராக் 3 ட்ராக் இருக்கும், 2 பிச் 3 பிச் இருக்கும். ஓகேங்களா? அதுல எதை நான் சூஸ் பண்ண போறேன்ற டிசிஷன் இன்னைக்கு பஞ்சாப் கையில தான் இருக்கு. சோ அந்த வகையில அவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் எஸ். ஆனா தரம்ஷாலாவை இன்னும் அவங்க சரியா ரீட் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா தரம்ஷாலா பக்காவான மீடியம் பேசர்ஸோட பிச். நீங்க ஃபாஸ்ட் போட்டீங்கன்னா உடைச்சிருவாங்க. ஸ்பின்னர்ஸையும் இம்பாக்ட் பண்ண முடியும். ஆனா ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் பிரில்லியண்டா போட்டு நல்ல ஃபீல்டு பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி போட்டா அவங்களால ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட பிச். நீங்க தரம்ஷாலோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. இன்ஃபேக்ட் 2023 வேர்ல்டு கப்ல நம்ம நியூசிலாண்டோட ஒரு மேட்ச் ஆடி இருந்தாங்க. அங்க கூட வந்து பாத்தீங்கன்னா மீடியம் பேசர் இவரு தான் நல்லா போட்டுருந்தார். ஷெதுல் தாக்கரா இல்லைன்னா சாரி ஷெதுல் ஹர்திக் பாண்டே இல்ல ஷெதுல் தாக்கர் தான் மேட்ச் விளையாடான்னு நினைக்கிறேன். சீதரகன் மீடியம் பேசர் தான் நமக்கு நல்லா போட்டாங்க. ஓகேங்களா? சோ இது மீடியம் பேசர்ஸ்க்கான ட்ராக். நீங்க இதோட ஹிஸ்டரி T20 ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா கூட ஒரு மேட்ச் ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்தாரு. ஷெதுல் தாக்கர் நல்லா போட்டிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் அகைன்ஸ்ட் பஞ்சாப் மேட்ச் இங்கதான் நடந்துச்சு. ஷெதுல் தாக்கர் 4 விக்கெட் எடுத்தாரு.
ஏன் அதே மாதிரி அவங்க டீம்ல ஒமர் சாய் நல்லா போட்டார் பஞ்சாப் டீம்ல. ஏன்னா இது மீடியம் பேசர்ஸ்க்கான ட்ராக்கு. சோ நான் என்ன சொல்றேன், நீங்க மறுபடியும் ஃபெர்கூசன் எடுத்துட்டு வரேன், நீங்க மறுபடியும் வந்து ஒரு பாட்லெட் எடுத்துட்டு வரேன்னு இல்லாம நீங்க இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ண போதும். என்ன கேட்டா இந்த பிச்சுக்கு ஃபெர்கூசன் ஓகே, ஃபெர்கூசன் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இந்த பிச்சுக்கு மேபி இஸ் ஓகே, ஏன்னா பேஸ் கண்ட்ரோல் இருக்கு. சோ ஃபெர்கூசன் இருக்கணும், பிரார் டீம்ல இருந்தே ஆகணும். பிரார் சாஹல் 2 ஸ்பின்னர்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் பஞ்சாப் கேன் அட்லீஸ்ட் திங்க் ஆஃப் கமிங் பேக். ஏன்னா பஞ்சாபோட பெரிய ப்ராப்ளமே அவங்க கிட்ட போலிங் சுத்தமா இல்ல, ஃபீல்டிங்ல நிறைய ஓட்டைகள் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது எல்லாமே சூப்பரா இருக்கிற ஆர்சிபியை நீங்க எப்படி தோக்கடிப்பீங்க? அதுவும் தரம்சாலா. ஏன்னா தரம்சாலா மீடியம் பேசஸ்க்கான ட்ராக், இவங்க கிட்ட மீடியம் பேஸ் போட மாட்டாங்க. ஓகேங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற போலர்ஸ்ல வந்து ஒரு போலர் நல்லா தான் போறாரு, நான் இல்லன்னு சொல்ல. பட் பாட்லெட் ஃபெர்கூசன் யார் வந்தாலும் பால வீசி எறிகிறாங்க. நீங்க ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கான ட்ராக் கிடையாது. யான்சன் இந்த மேட்ச்ல இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யான்சன் இந்த மேட்ச்ல இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் அவர் இருக்கிறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க டீமுக்கு வந்து ஆனா அவரும் மீடியம் பேஸ் தான் தலைவர் போடணும். அவருமே வந்து பால கொண்டு வந்து எரிஞ்சாருன்னா இஸ் கோயிங் டு ஹேவ் சம் ஹிட் டுடே. ஓகேங்களா? சோ அவர் இல்ல அப்படின்னா இவங்களுக்கு டவுன் தி ஆர்டர்ல ஒரு பேட்ஸ்மேனும் குறைவாங்க. அது ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க போன மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா போலிங் போட்ட ஒமர் சாய் தான் இன்னைக்கு மேட்ச் கீயா இருப்பாரு. சோ ஒருவேளை அவர் இல்ல அப்படின்னா இவங்க வந்து தே ஹேவ் த குஷன் ஆஃப் ஹேவிங் பிரார் இன் தட் பொசிஷன். அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா இவங்களுக்கு பேட்ஸ்மேன், நான் இப்ப பிராரை யாரு பல கொண்டு வரணும்னு சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? சஷாங்க் பலா கொண்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வேற வழி கிடையாது. உங்களுக்கு பேட்ஸ்மேன்ஸ் வேணும் அண்ட் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 போலராவது வேணும். பட் பாட்லெட்டுக்கு பதிலா நீங்க வந்து ஃபெர்கூசனை கொண்டாங்கன்னு நான் சொல்லுவேன். சோ அப்படிதான் இருக்கணும். அப்கோர்ஸ் போன மேட்ச் அவங்க அந்த ஐடியால தான் இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனை கொண்டு வர வேண்டிய நிலைமை, அந்த விஷ்ணு வினோதை கொண்டு வர வேண்டிய நிலைமை இருந்ததுனால அவங்களுக்கு வந்து பிராரை யூஸ் பண்ண முடியல. பட் இன்னைக்கு யான்சன் இல்ல அப்படின்னா தென் ஐ திங்க் அவங்க போன மேட்ச் வச்சிருந்த அதே டீமை வச்சுக்கலாம். பட் அந்த இடத்துல வந்து அவங்க மேபி விஷ்ணு வினோத ஒரு பிளேயிங் லெவல்லே கொண்டாந்து பிரார ஒரு பிளேயிங் லெவல்லே யான்சனுக்கு பதிலா கொண்டாட்டு விஷ்ணு வினோத ஒரு பேட்டர் இம்பாக்டா தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். சோ என்ன கேட்டா யான்சன் இல்லங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஒரு டவுன் தி ஆர்டர் பேட்ஸ்மேன் குறைவாரு. பட் ஒரு பெரிய லாஸ் இல்ல. ஏன்னா அந்த இடத்துல நீங்க பிரார கொண்டு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போலர் வச்சுக்க முடியும். நீங்க வினோத் வந்து நீங்க விஷ்ணு வினோத நீங்க ஒரு இம்பாக்ட் பேட்ஸ்மேனா தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதை அவங்களால மேனேஜ் பண்ண முடியும் தான். ஓகே, இப்ப ஆர்சிபில ஏதோ சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல அதே டீம் தான் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவங்களுக்கு அந்த குஷன் ஆர்சிபி கண்டிப்பா லாஸ்ட் மேட்ச் போன அதே டீமோட தான் விளையாடணும்னு நினைப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க இப்போ எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்ததுனால அவங்க பிளே ஆஃப்லயும் இருக்கிறதுனால அவங்க டாப்ல போகணும்னு நினைப்பாங்க. 1, 2வது அவங்க ஒரு ஸ்டாண்டர்டான டீமோட விளையாடணும்னு நினைப்பாங்க. அதனால பெரிய லெவல் எக்ஸ்பெரிமெண்டிங் பண்ண மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் போத் டஃபே அண்ட் ஹேசில்வுட் 2 பேருமே விளையாடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு. உங்களுக்கு ரொமாரியா ஷெப்பர்டோட தேவை அவங்களுக்கு இருக்கிறது இல்ல. ரொமாரியா ஷெப்பர்ட் அவங்க எடுத்தது வந்து ஒரு பேட்டர் அண்ட் போலர் 2மே கொடுப்பாரு அப்படின்ற ஐடியால தான். ஆனா மேபி there is a very mild chance இன்னைக்கு மீடியம் பேசஸ்க்கான ட்ராக்குங்கிறதுனால ரொமாரியா ஷெப்பர்ட பேஸ் குறைச்சு போட சொல்லி ஒரு ட்ரை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் திஸ் வில் பி இஸ் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னி மேட்ச்ல எந்த பிளேயிங் 12 கிளிக் ஆகுதோ, நான் இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்து சொல்றேன், எந்த பிளேயிங் 12 கிளிக் ஆகுதோ அந்த பிளேயிங் 12 தான் உங்களுக்கு இதுக்கப்புறம் வர மேட்சஸ்ல எல்லாம் விளையாடுவாங்க. சோ ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு வாய்ப்பு கொடுக்க ஒரு 20-30% சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு அதே பிளேயிங் லெவலோட தான் போவாங்க. அப்படித்தான் போகணும். ஏன்னா அந்த போலிங் அவங்களுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. இவங்களுக்கு பேட்டருக்கு குறைச்சலே இல்ல தெளிவா. டிம் டேவிட் திடீர்னு சூப்பரா ஃபயர் பண்றாரு. குணால் பாண்டியா கூட சூப்பரா விளையாடுறாரு. இவங்களுடைய டாப் 3மே நல்லா தான் இருக்காங்க. விராட் கோலி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இவர் வந்து என்ன சொல்றது, பெத்தல் வந்து ஒரு பெரிய ஸ்டார்ட் கொடுக்கலையே தவிர கன்சிஸ்டன்டா விளையாடுறாரு. கன்சிஸ்டன்டா ஒரு 20-25 ரன் அவங்க கிட்ட வந்துருது. அண்ட் கேட்கவே வேணாம், உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, விராட் கோலியோட பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கு படிக்கல் தயாரா இருக்காரு, படிதார் தயாரா இருக்காரு. சோ ஜிதேஷ் சர்மா மட்டும்தான் லிட்டில் ஆஃப் ஃபார்ம். சோ இவங்களோட ஃபர்ஸ்ட் டாப் 4மே சூப்பரா விளையாடுறாங்க. இங்க டிம் டேவிட் நல்லா விளையாடுறாரு, குணால் பாண்டியா நல்லா விளையாடுறாரு. வேற என்ன கவலை உங்களுக்கு? இன்னொரு பேட்ஸ்மேன் உங்களுக்கு தேவையே இல்லை. சோ ஐ திங்க் அவங்க இதே பிளேயிங் லெவலோட போறதுதான் சரி அப்படிங்கிறது என்னுடைய. ஓகே, இன்னைக்கு சால்ட்டுமே அவைலபிளா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்துகிட்டு இருக்கு. சோ ஒருவேளை பெத்தலுக்கு பதில் சால்ட் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சால்ட் அவைலபிளா இருந்தா கண்டிப்பா சால்ட் தான் அவங்க எடுப்பாங்க. பட் அகைன் அதுவுமே அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. ஓகேங்களா? அதனாலதான் நான் அந்த பாயிண்ட் சொல்லல. பட் சால்ட் அவைலபிளா இருந்தா அவங்க லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா குழந்தைத்தனமா சொல்ல மாட்டாங்க. டெஃபினெட்லி அவங்க ஃபில் சால்ட் தான் போவாங்க. ஏன்னா ஃபில் சால்ட் வந்து இதே ஸ்டார்ட்டை கொடுக்குறாரு. பட் அவர் குயிக்கா கொடுக்குறாரு. இவர் வந்து ஒரு 20 பால்ல 24 ரன் அடிக்கிறாரு அப்படின்னா அவர் நேச்சுரலாவே 15 பால்ல 24 ரன் அவுட் ஆகிறாரு.
அவங்களுக்கு அது போதும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து படிக்கிறது இருக்காங்க, படிதான் இருக்காங்க, டீம் இருக்காங்க, பிளா 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 போயிட்டு. சோ எனக்கு தெரிஞ்சு அந்த அட்வான்டேஜ் அவங்க எடுத்துப்பாங்க. ஸ்டார்ட் ரெடி ஆயிட்டாருன்னா டெஃபினட்டா அவர் தான் பெத்தல் பல உள்ள வருவாரு. ஏன்னா பெத்தல் வந்து மிஸ் பண்ண முடியாத ரிசோர்ஸ்ங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணல. சோ டெஃபினெட்லி அவர் சால்ட் உள்ள வருவாரு. மத்தபடி நான் வந்து ஒரு சின்ன ட்ரையா மேபி அவங்க வந்து ஒரு டஃபேக்கு பதிலா திருப்பி ரொமாரியோ ஷெப்பர்ட் கொண்டு வரலாம். ஏன்னா டஃபே வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். பட் என்னுடைய சஜஷன் தே ஷுட் நாட் டூ இட். அவங்க இந்த டீமோட விளையாடுறது தான் பெட்டர். ஓகே சார். இப்போ இந்த 2 டீம்ல யார் ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? செகண்ட் பேட்டிங் டீம் வின்ஸ் ஹூஎவர். ஓகேங்களா, செகண்ட் பேட்டிங் தான் பெரிய அட்வான்டேஜ் இந்த ட்ராக். ஐ மீன் இந்த டீம்ஸோட அட்வான்டேஜ் வித் தி பிச்சோட அட்வான்டேஜ் ரெண்டுத்தையும் சேர்த்து நான் சொல்றேன். பிச் மீடியம் பேசஸ்க்கு தோதான பிச்சு. 2 டீமுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பேட்டிங் சூப்பரா இருக்கு. ஆர்சிபி பேட்டிங்கும் நல்லா இருக்கு, போலிங்கும் நல்லா இருக்கு. பஞ்சாப் பேட்டிங் ஃபார்மஸா இருக்கு. சோ அந்த ஒரு பாயிண்ட்னால சொல்றேன் செகண்ட் பேட்டிங் டீம் ஹூஎவர் வில் வின். ஆனா பஞ்சாப்க்கு இது மஸ்ட் வின் மேட்ச், ஆர்சிபிக்கு கிடையாது. அதனால பஞ்சாப் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய போலிங் எபிலிட்டியை நல்லா யூஸ் பண்ணும். பிராரையும் டீம்ல வச்சு ஒமர் சாய்க்கும் இனஃப் ஓவர் கொடுத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா ஐ சி வெரி குட் சான்ஸ் ஃபார் யாரு இவங்க பஞ்சாப்க்கு ஐ சி வெரி குட் சான்ஸ். அவங்க வந்து ஒமர் சாயும் போட வைக்கணும், பிரார உள்ள கொண்டு வந்தே ஆகணும், சஹலையும் போடணும். அப்படி பண்ணா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா கூட ஒரு மைல்டு சான்ஸ், ஒரு 20% சான்ஸ் பஞ்சாபுக்கு இருக்கு. மற்றபடி இது அப்சல்யூட்லி செகண்ட் பேட்டர்ஸ்க்கான கேம். அன்டவுட்லி செகண்ட் பேட்டர்ஸ். ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பண்ணா அழிவாவா தூக்கிடுவாங்க. ஆனா இந்த போலிங் சேஞ்ச் பண்ணா ஒரு 20% வாய்ப்பு தான் பஞ்சாப் இருக்கு. ஒருவேளை பஞ்சாப் செகண்ட் பேட்டிங் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 80% வாய்ப்பு. பட் இருந்தாலும் 2 பேரோட ஓவர் நீங்க உஷார் ஆடணும். ஒண்ணு குணால் பாண்டியோட ஓவர் உஷார் ஆடணும், அவங்க சுயேஷ் சர்மா கொண்டு வந்தா அவருடைய ஓவரையும் உஷார் ஆடணும். அப்படி ஆடினா புவனேஸ்வர் குமார் நீங்க கேட்கவே வேண்டாம், அவங்க ஓவர் ஆல்ரெடி உஷாரா தான் ஆடுறாங்க. சோ அப்படி ஆடினா பஞ்சாப். செகண்ட் மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச் ஃபார் ஆர்ஆர். ஸோ டிசி வந்து ஒரு ப்ரைடுக்கு தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆர்ஆர் வந்து இந்த மேட்ச்ல ஜெயிக்கணும்னா அவங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பிரதர் அவங்க காம்பினேஷன்ல ஓகே தான், பிரச்சனை இல்லை. அவங்க ஒரே ஒரு பிரச்சனை தான் பண்றாங்க, பராக் ஃபார்ம்ல இல்ல. பராக் நல்லா விளையாடியே ஆகணும். ஓபனர்ஸ் நீங்க சொல்லலாம் சார், ஓப்பனிங்குமே உங்களுக்கு கொஞ்சம் கடைசி 4 மேட்சா சொதப்புது. அது வந்து ஏன் சொதப்புதுன்னா பிச்சு வந்து இப்ப போலர்ஸ்க்கு ஃபேவரபிளா மாறிக்கிட்டே வருது. அது வந்து லட்சுமண் சிவராமகிருஷ்ணனோட பேசுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவர் தான் சொன்னாரு, டோர்னமெண்டோட ஆரம்பத்துல பிச்சை வந்து பேட்டர்ஸ்க்கு பயங்கர ஃபேவரபிளா வைக்கிறதுக்கு காரணமே ஒண்ணு கமர்ஷியல் பர்பஸ், இன்னொன்னு பிச்சு நீங்க திரும்பி திரும்பி மேட்ச் வைக்க 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 ஒவ்வொரு மேட்ச்க்கும் நீங்க வந்து அதை வந்து தண்ணி ஊத்துறீங்க, அதுக்கப்புறம் அந்த தண்ணிக்கு அப்புறம் ப்ராசஸ் பண்றீங்க, வியர் டிஎஸ் இருக்கு, நிறைய போலிங் போடுறாங்க இந்த இடத்துல, அதுக்கப்புறம் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் ஓடுறாங்க. அதனால அந்த பிச் வியர் அண்ட் டியர் பார்க்க பார்க்க போக போக போலர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லி ஆகிடும். சோ ஆரம்பத்திலேயே நீங்க ரொம்ப போலர் ஃப்ரெண்ட்லி பண்ணீங்கன்னா எண்ட்ல வந்து அது வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆயிடுது. நீங்க பாத்தீங்க அகமதாபாத் அப்படிதான் ஆச்சு, ஜிடிக்கு எதிராக எஸ்ஆர்எஸ் விளையாடும் போது. சோ அப்படி ஆயிடுங்கிறனால ஆரம்பத்துல பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா வைக்கிறாங்களா. இவங்க 2 பேரும் இன்னுமே சின்ன பசங்க, ஜெய்ஸ்வால் அண்ட் வைபவ் சூரியவன்சிங்கிறனால அந்த ஆரம்ப கட்டத்துல இருந்த அதே பேட்டிங் ஸ்டைலை இன்னும் ஃபாலோ பண்றாங்க. அதனாலதான் அடி வாங்குறாங்க. இன்னைக்கு அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா வைபவ் சூரியவன்சி கேன் பிளே சிங்கிள்ஸ் அண்ட் டூஸ் ஆல்சோ, அவருக்கு அந்த எபிலிட்டி இருக்கு. ஏன்னா பால கடைசி வரைக்கும் பாக்குறாரு. சோ எனக்கு தெரிஞ்சு வைபவ் சூரியவன்சி ஜெய்ஸ்வால் இன்னைக்கு 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கிளிக் ஆவாங்க தான் எனக்கு தோணுது. ஆனா இங்க கொஸ்டினுக்குள்ள ஆளா இருக்கிறது பராக் தான். நீங்க பராக் கேப்டனா ஒரே ஒரு இன்னிங்ஸ் மட்டும் தான் நல்லா ஆடுறாரு. ஏன்னா ஃபெராரே கீழே சூப்பரா விளையாடுறாரு. அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணோம், ஒரு விக்கெட் விழுந்துட்டா கூட இவர் வந்து ஜடேஜாவை தான் ஃபெராரிக்கு முன்னாடி சில நேரத்துல இறக்குறாங்க. அப்ப இவங்க சனக்கா ஒரே ஒரு மேட்ச் தான் இறக்குனாங்க, அதுவும் கிளிக் ஆகல. சோ சனக்கா யூஸ் பண்ண போறதுன்ற மாதிரி தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது ஜடேஜாவும் பராகும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் கொஞ்சம் லாங்கா விளையாடிட்டாங்கன்னா ஃபெராரே 16வது ஓவருக்கு மேல வந்து அச்சு போலகிறாரு. சோ இதைத்தான் பண்ணணும். பராக் வில் பி கீ டுடே. பராக் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா விளையாடினா டிசிக்கு எதிராக நான் ரிசல்ட் ப்ரெடிக்ஷன் சொல்றேன், இது கண்டிப்பா ஆர்ஆர் வின் பண்ணிடுவாங்க இந்த மேட்ச். ஏன்னா அவங்களுக்குமே கைண்ட் ஆஃப் மஸ்ட் வின் தான். அவங்க வந்து 3 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சா போதும்னா கூட மும்பை இந்தியன்ஸோட ரிஸ்க் வச்சுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அதனால எல்எச்சி வேற இப்ப நம்ம கிட்ட நல்லா விளையாடிட்டோம், அதனால பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. டிசி தான் இருக்கிறதுல இப்ப வீக் லிங்கா இருக்கு. அதனால டெஃபினட்டா வந்து அவங்களை டார்கெட் பண்ணுவாங்க. இட் இஸ் டெஃபினெட்லி ஆர்ஆர் மேட்ச் டு வின். ஆனா டிசி ஜெயிக்கணும்னு என்ன பண்ணணும், டிசி செகண்ட் பேட் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அவங்களுடைய அந்த டாப்பை தூக்கணும். ஏன்னா நான் வந்து இப்ப இவ்வளவு நேரம் பராக் பத்தி பேசினா நான் ஜுரேல் பத்தி சொல்லாம விட்ட பாருங்க. ஏன்னா ஜுரேலும் சூப்பரா விளையாடுறாரு. ஓகேங்களா, இப்ப நான் அதான் சொன்னேன், இப்ப ஜுரேலு சூரியவன்சி அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால தூக்கிட்டா பராக் ஜடேஜா நல்லா பார்ட்னர்ஷிப் பண்ணுங்கிறத என்னோட பாயிண்டா இருந்துச்சு. சோ அதைத்தான் டிசி பண்ணணும். அந்த டாப் 3 பேட்ஸ்மேன்ஸை தூக்கிட்டு பராகுடைய அந்த கொஞ்சம் அந்த இன்கன்சிஸ்டன்சியை அவங்க வந்து பயன்படுத்திக்கணும்.
அப்படி பயன்படுத்திட்டாங்கன்னா டெஃபினட்டா ஒரு நல்ல ரன்ல அவங்க சுருட்ட முடிஞ்சுட்டா இந்த இடத்துல பொரேல ஓப்பனிங்கா கொண்டு வந்து நிசங்காவை ஒன் டவுன் இறக்கணும். இதுதான் டிசி பண்ணணும். இப்படி பண்ணாங்கன்னா பொரேல் 2 மேட்ச் ஆடினாரு, அது ஒரு மேட்ச் நல்லாவே விளையாடினாரு, அவங்க டீம் மரத்தை காப்பாத்தினாரு, இன்னொரு மேட்ச் சூப்பர் ரன்ல அவுட் ஆயிட்டாரு. சோ ஒருவேளை இன்னொரு சான்ஸ் கொடுத்து அதுவும் சேசிங்கா இருந்துச்சுன்னா பொரேல் கேன் கிவ் அ குட் ஸ்டார்ட் அலாங் வித் கேஎல் ராகுல். அதுக்கப்புறம் நிசங்கா அதை கேபிட்டலைஸ் பண்ணாருன்னா சூப்பரா இருக்கும். இல்ல நிசங்கா வந்து பவர் பிளேல தான் நல்லா விளையாடுவா நீங்க நினைச்சு நிசங்கா இன்ஜுரி இல்லாம நிசங்கா ஓப்பனிங் எடுத்து பொரேல ஒன் டவுன். தயவு செஞ்சு இந்த கருண் நாயர்லாம் டீமுக்குள்ள கொண்டு வந்து காமெடி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணா டிசிக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு, ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு டு வின் அகைன்ஸ்ட் இவங்க யாரு ஆர்ஆர். மத்தபடி இட் இஸ் அப்சல்யூட்லி ஆர்ஆர். நிசங்கா மேலேயுமே நிறைய விமர்சனங்கள் இருக்கே சார். நிசங்கா நம்ம ரொம்ப சான்ஸ் கொடுத்துருக்கோம், அவர் 1-2 மேட்ச்ல தான் கிளிக் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. ஸோ அது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? சரி, நிசங்கா பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆரம்பத்துல எனக்கு அவர் மேல ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, ஓகேங்களா. ஆனா ஒரு 3rd மேட்ச்க்கு அப்புறம் அவருடைய அவுட் ஆன விதங்களை பார்த்துட்டு எனக்கு அவர் மேல ஒரு பெரிய டிசாட்டிஸ்பாக்சன் வந்தது. அவரையும் பூரணையும் நான் கிட்டத்தட்ட ஒரே பிளேட்ல இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி விளையாடாம சும்மா காட்டு முட்டு சுத்துற மாதிரி ஒரு கேம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அப்பதான் நான் சொன்னேன் பொரேல் வில் பி பெஸ்ட் ஆப்ஷன். ஏன் பொரேல் யூஸ் பண்ண மாட்டேன் என்ன கேட்டா டே 1ல இருந்தே பொரேல் மேல எனக்கு ஒரு கண்ணு இருந்துச்சு. ஏன்னா நிசங்கா எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணல, அப்படியே மீட் பண்ணாலும் ஒன் டவுன்ல பொரேல வைக்கணுமேன்ற கேள்வி நான் கேட்டுனே இருந்தேன். ஆனா ரிஸ்வி நல்லா வந்தாரு, ரிஸ்வி சூப்பரா விளையாடினாரு, அவங்க மேட்ச் அவங்க கையில கொண்டு வந்து கொடுத்தாரு, எல்லா சீக்கிரத்துல ஒரு நல்ல வெற்றி கொடுத்தாரு. பரவாயில்ல, அந்த பையனுக்கு ஸ்கில் இருக்கே அப்படின்னு நான் பெருசா கொஸ்டின் பண்ணாம இருந்தேன். பட் அந்த ரிஸ்வியுமே இப்ப கன்சிஸ்டன்சி ஒரு கேள்வி ஆயிடுச்சு. ஏன்னா ரிஸ்வியா அசுதோஷா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க கன்சிஸ்டன்சி படி பாத்தீங்கன்னா அசுதோஷ் தான் நீங்க போயிடலாம். சோ அதனால நான் பிராங்கா என்ன சொல்றேன், நிசங்காவை தவிர இப்ப வேற ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு, ஓகேங்களா. ஓப்பனிங் வந்து நீங்க வந்து பொரேல இறக்கலாம், பொரேல இறக்கினாலும் உங்களுக்கு வந்து மறுபடியும் அப்ப அந்த 1 டவுன் 2 டவுன் பொசிஷனுக்கு யார் வர போறாங்கன்னா நீங்க கருணாயர் கொண்டு வரீங்க. ஐ அம் நாட் வெரி ஹாப்பி. அப்ப நீங்க ரிஸ்வி கொண்டு வரலாம், எஸ் ரிஸ்வி இஸ் டூயிங் வெல். பட் நிசங்காக்கான அந்த ஒரு பவர் இம்பாக்ட் வேற யார் கொடுப்பா? அதனாலதான் நான் என்ன சொல்றேன், நிசங்கா வந்து நீங்க கமெண்ட்ஸே இருந்தா கூட அவரை வந்து நீ ஒன்னு ஹிட் அவுட் இல்ல கெட் அவுட்யா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஓப்பனிங் இறக்கி விட்டுதான் ஆகணும். அவர் ஓப்பனிங் இறக்கிட்டு 1 டவுன் பொரேல் போடுங்க. 1 டவுன் பொரேல் போட்டுட்டு இன்கேஸ் நிசங்கா கிளிக் ஆகலன்னா அந்த பவர் பிளே ஓவர்ஸ்லயே அடிக்கிற பவர் பொரேல் இருக்கு. பொரேல் அண்ட் கேஎல் ராகுல் கேன் பிளே ஃபேபுலஸ் இன்னிங்ஸ் ஃபார் லாங். அதுக்கப்புறமா வர உங்களுடைய பேட்ஸ்மேன் ஸ்டப்ஸ் இருக்காரு, டேவிட் மில்லர் இருக்காரு, நல்ல அழகான டீம் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு தேவை அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 8 ஓவர் வரைக்கும் நீங்க கடக்கணும். ஏன்னா 8 ஓவருக்குள்ள டேவிட் மில்லர் வந்தா அவரை நம்ம கன்சிஸ்டன்சி நம்ப முடியாது. ஸ்டப்ஸ் சூப்பரா ஆறாரு, ஆனா ஸ்டப்ஸ் ஒரு வீக் பால் போட்டு தூக்க முடியுது, ஓகேவா. சி எவ்ரிபடி கேன் ஹேவ் அ பேட் டேப்பா. அன்னைக்கு சூப்பரா போலிங் போட்டு ஸ்டப்ஸோட விக்கெட் இவரோட விக்கெட் அடுத்தடுத்து எடுத்தாங்க, ஓகேங்களா. சோ அதனால ஐ வுட் வெரி கிளியர்லி சே நீங்க பொரேல டீம்ல வச்சே ஆகணும். அதுக்கு மேல உங்களுக்கு ஒரு பிளேஸ் இருக்குன்னா நிதிஷ் ராணா நல்லா விளையாடுறாரு. பட் நிதிஷ் ராணா பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா பெரிய நெகட்டிவ், நல்ல ஸ்டார்ட் கிடைச்சா நல்லா விளையாடுறாரு, இல்லைன்னா விளையாட மாட்டேங்குது. அதே மாதிரி பிச் கண்டிஷன்ஸ் ஃபேவரபிளா இருந்தா நல்லா விளையாடுறாரு, இல்லைன்னா விளையாட மாட்டேங்குது. சோ இந்த நெகட்டிவ்ஸ்ல அவருக்கு இருக்கிறதுனால பொரேல அவருடைய பிளேஸ்ல அந்த 1 டவுன் பிளேஸ்ல நீங்க கொண்டு வந்துட்டு நிசங்காயை இவரையும் ஓப்பனிங் இறக்கி விடுங்க. மேபி 2 டவுன் கூட நிதிஷ் ராணா நல்லா விளையாடலாம், ஏன்னா அந்த ஸ்டார்ட் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ் இருக்காரு, மில்லர் இருக்காரு, மேட்ச் ஆட முடியும். அக்ஷர் பட்டேலுக்கான தேவையே வராது. சோ இதுதான் ஷுட் பி a பெட்டர் ஐடியா. அப்படி இதுல பொரேல் சொதப்புனா கூட கொஞ்சம் டவுன் தி ஆர்டர் தான் வர போறாரு நம்மளுடைய அக்ஷர் பட்டேல். he can do some magic. இதுதான். சோ இதுல வந்து ஆர்ஆர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க, அப்படிதானே சார்? ஆமா பிரதர், ஆர்ஆர் இட் இஸ் ஆர்ஆர்ஸ் மேட்ச் டு வின், ஆர்ஆர்ஸ் மேட்ச் டு லூஸ். அதையும் மீறி ஜெயிக்கணும்னா டிசிக்கு நான் சொன்ன இந்த ஐடியா, அவங்களை ஃபர்ஸ்ட் பேட் பண்ண விடுங்க, ஃபர்ஸ்ட் 3 தூக்குங்க, அதுக்கப்புறம் வந்து பொரேல ப்ராப்பரா பயன்படுத்தி நீங்க கொஞ்சம் டார்கெட்டுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப எல்லாம் ஹிட் பண்ணாம டார்கெட்டுக்கு ஏத்த மாதிரி விளையாடினா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் நான் சொல்ற சஜஷன். ஆனா ஆர்ஆர்ஸ் மேட்ச் டு வின். அந்த ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி விசஸ் கிங்ஸ் மேட்ச் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அப்சல்யூட்லி செகண்ட் பேட்டிங் டீம்ஸ் மேட்ச், ஓகேங்களா. அதையும் மீறி பஞ்சாப் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க ஒமர்சாயை சூப்பரா பயன்படுத்தணும், பிரார உள்ள கொண்டு வந்தே ஆகணும், உங்களுடைய பேட்டிங்ல நீங்க வந்து நல்ல ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணணும். இதுதான். சோ பிரார் அண்ட் ஒமர்சாய் வில் பி a key if Punjab wants to win even if they couldn't chase. அவங்க சேசிங் கிடைக்கலனா கூட. ஓகே சார், ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். பாப்போம் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க. தேங்க்யூ சார். நன்றி.